வணக்கம் தமிழ் உறவுகளே. நம்ம லாஸ்ட் வீடியோவில் மலாட்டா, அதாவது மாட்டாவோட கேபிட்டல் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறதும் நம்ம மாட்டாவோட கேபிட்டல் தான். ஆனால் இது பழைய கேபிட்டல் எம்தீனா. இந்த இடம் தான் இதுக்கு முன்னாடி கேபிட்டலாக இருந்துச்சு. இப்போ இந்த இடத்த பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். கமான், லெட்ஸ் கோ. மாட்டாவோட இங்கே வந்திருக்க எம்தீனாவோட ஒரு மேப்பு இதை நீங்கள் பாருங்கள். ஜூம் ப்ளீஸ். இதை வந்து சைலண்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க, அப்புறம் மாயஜாலமான நகருங்கிறாங்க, சில பேர் பேய் நகரம் கூட சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்னென்னா, ஒரு காரு ஒரு வீட்டுக்குள்ளே வரதுக்கு அலோடு கிடையாதுங்க. நீங்கள் குதிரை வண்டியில் தான் வந்தாகணும். இங்கே மொத்தமாகவே 1 கிலோமீட்டர் சுற்றளவு தான் இருக்குது. இங்கே மக்கள் அதிகமாக இல்லைங்க. 250 பேர் மட்டும்தான் இங்கே குடியிருப்பு இருக்கிறாங்க. இதுலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு நகரம் இருக்குது. அதில் நெருக்கி 1200 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இந்த நகரத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா, இது வந்து எப்போவுமே ஒரு சைலண்டாக இருக்கிற ஒரு சிட்டிங்க. நிறைய ஆர்கிடெக்சர், நிறைய பில்டிங்கு, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த வால்லாம் பார்க்க வாங்க நம்ம சேர்ந்தே பார்த்துட்டு பேசலாம். இன்னும் உள்ளே போகிறோம், இன்னும் உள் போகிறோம். இது ரோமானிய காலத்தில் அரசர்களால் இங்கே ஒரு அரண்மனை கட்டப்பட்டுச்சுங்க. ரோமானிய மன்னர் ஆளுநர் அவருக்காக இந்த மதினாவில் ஒரு அரண்மனை கட்டி வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் வாங்க பார்த்துக்கலாம். 1693 இங்கே ஒரு பூகம்பம் வந்துச்சுங்க. அப்போ சில இடம்லாம் கொஞ்சம் மாற்றி வடிவமைச்சிருக்காங்க. அந்த வடிவமைச்சதை உள்ளே போய் பார்க்கலாம். கமான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி இடம் ஏதோ ஒரு தமிழ் மூவியில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் டக்குனு ஸ்ட்ரைக் ஆகாது. சொல்கிறேன் வாங்க. ஒசானா பட்டு பூச்சி வந்தாச்சா, ஒசானா மேகமும் வைக்கட்டாச்சா, கிழிஞ்சலாகிறே குழந்தையாகிறே, இந்த கையில் பொத்தி கொள்கிறேன். ஹலோ இன்னைக்காண்டி ஒரு மூவி ஒசானா பாட்டு இங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய ஹாலிவுட் மூவிஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், கிளாடியேட்டர், அது மாதிரி நிறைய படம் எடுத்திருக்காங்க. இப்போ தான் உள்ளே போகிறோம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. வாங்க சேர்ந்து பார்ப்போம். No. Noi siamo in tram.